ரோஜாத்துக்கு போயிட்டு வரேன் பாட்டி. ஏய் நெல்லு, தனியாவா போற? பாட்டி, நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி ரோஜாத்துக்கு போயிட்டு 1 மணி நேரத்துக்குள்ள திரும்பி வந்துடுறேன். நான் அவளுக்கு ஆறுதல் மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன் பாட்டி. ப்ளீஸ், நான் போயிட்டு வரேன். ஆமா, நீ ஆறுதல் சொல்லி கிழிஞ்சது. ரோஜா யாருன்னு உனக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா உனக்கு ஆறுதல் சொல்ல 1000 பேர் வேணும். இன்னைக்கு என்ன பேப்பர்ல விசேஷம்? சர்வதேச தீவிரவாதி பின்லாடன் பிடிப்பட்டானா, அமெரிக்க ராணுவம் கைது செய்ததாக தகவல். என்னது பாயாசம்? என்னடி காலாங்காத்தால க்ளோஸ் அப்ல உன் குதிரை மூஞ்ச காட்டுற? என்னங்க, நமக்கு இன்னைக்கு கல்யாண நாள், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ ஐயோ, என்னங்க கால்ல விழுறன்னு சொல்லிட்டு காலை கடிச்சு வச்சிடாதடி. போங்க. ஏங்க, நான் இன்னைக்கு எப்படி இருக்கேன்? அழகா இருக்க. பொய் சொல்லாதீங்க. கொள்ளி, என் மனசுல இருக்கிறது எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச? என்னங்க நீங்க, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், இப்படி என்ன அழ வைக்கிறீங்களே. அது சரி, இன்னைக்கு நம்ம கல்யாண நாளுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் மௌன விரதம் இருக்க போறேன். என்னங்க நீங்க, துக்கமான காரியம் நடந்தா தானே மௌன விரதம் இருப்பாங்க. அதனாலதான் என் துக்க நாள் என் கல்யாணம் நடந்த நாள். இன்னும் சம்பந்தியா இருந்த துக்கமே போல, அதுக்குள்ள உனக்கு கல்யாண நாள் ஒரு மகேஷ், மகேஷ் ப்ளீஸ் நில்லுங்க மகேஷ். மகேஷ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். இந்த ஒரு வாட்டி என் கூட வாங்க. இங்க பார், நான் எந்த சாமியாரையும் பார்க்க வரல, எனக்கு அதுல நம்பிக்கையும் இல்ல. நான் வர மாட்டேன், நீயும் போக வேண்டாம். மகேஷ், கூட்டிட்டு போயிட்டு வாப்பா. ரோஜாக்கு இன்னும் அவங்க அம்மா இறந்த துக்கமே போல. அந்த சாமியார் சொல்லி கொடுக்குற தியானம் அவ மனசுக்கு ஆறுதலா நீங்க இருக்கும். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இந்த சாமியார்களுக்கு வேலை வெட்டியே கிடையாது. தேவையில்லாம நம்ம பொழப்புல மண்ணள்ளி போட்டுருவாங்க. இங்க பாரு, அந்த சாமியார் ஏதாவது ஷேர் வாங்குறாரா சொல்லு, நான் உன் கூட வரேன். என்னங்க நீங்க, துணைக்கு தானே கூப்பிடுறீங்க? துணைக்கு தோ வீட்டுல இருக்காங்களே, இவங்களை கூட்டு போ. ஏன் மகேஷ், நான் நல்லா இருக்கிறது உன் கண்ணுக்கு பிடிக்கலையா? எனக்கு தான் வீட்லயே ஒரு சாமியார் இருக்காரு, நான் வேற சாமியாரை வேற போய் பார்க்கணுமா? ப்ளீஸ் மகேஷ், உங்களை கெஞ்சி கேக்குறேன். இங்க பார், பேசாத. நான் வரல நீ தந்தர சொல்லிட்டு இருக்க. திரும்ப ஏண்டி என் உயிரை வாங்கிட்டு இருக்க? நான் வர மாட்டேன், நீயும் போக வேண்டாம். புரிஞ்சுதா? நான் எடுக்கிறேன் மாமா. ஹலோ, நான் கிருஷ்ணவேணி பேசுறேன். மகேஷ் இருக்கானா? பாட்டி நீங்களா? ஏன் பாட்டி, எங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. மாமா முதல்ல உங்களுக்கு தானே ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஒரு ஆறுதலுக்காகவாவது துக்கம் விசாரிக்க வரலாம் இல்லையா? எங்க மேல என்ன பாட்டி அவ்வளவு வெறுப்பு உங்களுக்கு? தப்பா எடுத்துக்காதம்மா. நான் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேன், காலில் கட்டு போட்டிருக்கேன், அதான் வர முடியல. மன்னிச்சுக்கம்மா. அங்க மகேஷ் இருக்கானா? இருக்காரு, உங்களுக்கு தான் ஃபோன். சரி, எனக்கு போய் ஒரு காஃபி கொண்டு வா. இப்பதானே குடிச்சீங்க. சரி, தண்ணியாவது கொண்டு வா. ஏன் தான் இப்படி விரட்டுறீங்களோ? ஹலோ மகேஷ், ஆபத்து ஆட்டோவில் உன் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்ற? ஸ்னேகா சரசு இறந்ததுக்கு துக்கம் விசாரிக்க அங்க வந்துகிட்டு இருக்கா. ஆமாடா, நீ எஸ்கேப் ஆயிரு. என்னப்பா கழுவி என்ன சொல்லுச்சு? வாயை பொழந்து நிக்கிற? ஒன்னும் சொல்ல. இந்தாங்க. ரோஜா, அந்த சாமியார். நான் போலங்க. எதுக்கு அதை பத்தி பேசி என் வேதனையை கிளப்புறீங்க? சாரிமா. சரி வா, போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்னங்க திடீர்னு? இல்ல, உங்க அம்மா இறந்த வேதனையில இருக்க, உன் மனசு நோகாம பாத்துக்க வேண்டியது என் கடமை இல்லையா? அதான். சரி வா, நம்ம போய் அந்த சாமியாரை பார்த்துட்டு வரலாம். அம்மாடி ரோஜா, இததான் சன சித்தம் சன பித்தம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன மாமா? சில நேரத்துல புத்தியோட இருப்பான், பல நேரத்துல புத்தி பேதலிச்சு இருப்பான்னு அர்த்தம். அப்ப ராஜா மகேஷ், அந்த சாமியாரு ஷேர்லாம் வாங்க மாட்டார், பரவாயில்லையா? என்ன கிண்டலா? கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? ரோஜா, நீ வா, நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். இல்லங்க, நான் வரல. சாமியாருங்க வேலை வெட்டி இல்லாதவங்க, நம்ம பொழப்ப கெடுப்பாங்க. அதாண்டி, நீ கெஞ்சினா மிஞ்சுவ, மிஞ்சினா கெஞ்சுவ. இதுதான் உங்ககிட்ட பிடிக்காத கேரக்டர். இங்க பார், நான் மனசு மாறினாலும் நீ என்ன முரடா நான் மாத்திடுவேன். நீங்களே மாறினா பரவாயில்லங்க. யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்துல மாறுறீங்க. பாட்டி போன் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சாமியார் கிட்ட வரமாட்டேன் வரமாட்டேன்னு அடம் பண்ணீங்க. இப்போ போன் பேசினதும்
சாமியார் கிட்ட கிளம்பு கிளம்புன்னு அவசரப்படுத்துறீங்க. அந்த கிழவி அங்கிருந்து அப்படி என்னதான் மந்திரம் போடுறாளோ. அந்த கூறு கட்ட குட்டிச்சாத்தா எதை வேணா செய்யுமா? என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லி நான் செய்யல. என் சுய புத்தியோட தான் நான் செய்யறேன். இங்க பாரு, உன் முகத்தை பாக்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதான் உன் மனசுக்கு ஆறுதலா இருக்குமேன்றதுக்காக சாமியார் கிட்ட போலான்னு சொன்னேன். சரி வா. நான் சாரி சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேங்க. இப்ப இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. நீ அழகா தான் இருக்க. வா, டைம் ஆயிடுச்சு. வா 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 வா. அது அந்த கேள்வி தான் குறுக்க புகுந்து ஏதோ குழப்புறான்னு நினைக்கிறேன். அவளை க்ளோஸ் பண்ணுமே. ஒன்று பண்ணலாமா? பார்சல் வெடிக்குண்டு அனுப்பலாமா? ஐ, யோசனை நல்லா இருக்க. யோசனை நல்லா இருக்கா? எங்க அம்மாவை கொல்றதுக்கு எங்கிட்டயே யோசனை சொல்றீங்களா? உங்களை இன்னைக்கு கல்யாண நாளாச்சேன்னு பாக்குறேன். இல்லன்னா அவ்வளவுதான். இந்த பாயாசத்தை எடுத்துட்டு போ. என்னங்க இது? இதுக்கு போய் கோச்சுக்கிறீங்க? இது நான் ஆசையா உங்களுக்காக செஞ்சது. சாப்பிடுங்க. எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணு பண்ணலாம், நீ சாப்பிடு முதல்ல, அப்புறம் நான் சாப்பிடுறேன். அப்படி சாப்பிடணும்னு அவசியமே இல்ல. அதுக்கு பதிலா நான் கீழேயே கொட்டுவேன். இன்னைக்கு இது போதும். இந்தாங்க. ரோஜா, வாமா ஸ்னேகா, வா வா. வணக்கம் அங்கிள். வந்து உட்கார். அங்கிள், ரோஜாவோட அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். வாஸ்தவம் தாம்மா. விதி யாரை விட்டுச்சு? பாவம் அங்கிள், ரோஜா அவ எப்படிதான் இதை தாங்கிண்டாளோ. அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். கொஞ்சம் ரோஜாவை கூப்பிடுறீங்களா? ரோஜா ஆறுதலை தேடிதாம்மா சாமிஜியை பார்க்க போயிருக்கா. சுவாமிஜியா? மோகனானந்தான்னு ஒரு சாமிஜி இருக்காரு. அவரு மன அமைதிக்காக தியான பயிற்சி கொடுக்கறாரு. அவரை பார்க்கறதுக்காக போயிருக்கிறா. வர்றதுக்கு எப்படி 2 மணி நேரம் ஆகும். அப்படியா? மகேஷ், இங்க வாப்பா. என் பேர் இவருக்கு எப்படி தெரியும்? நீ ஏதோ சொன்னியா? என்னங்க கூப்பிடுறாருல, போய் என்னன்னு கேளுங்க. நம்பினவளுக்கு துரோகம் பண்ற ஆண்டவன் உன்னை மன்னிக்கட்டும். சுவாமிஜி, இவர் என் வீட்டுக்காரர். அப்படித்தான் நீ நம்புற. பாவம். சுவாமிஜி, நீங்க பேசுறது எனக்கு புரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க அம்மா ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. இதைத்தான் நான் போன தடவை வந்தப்ப நீ நினைக்காததும் நடக்கும்னு சொன்னீங்களா? இல்ல, விதியை யாரும் புரிஞ்சுக்க முடியாது. சரசுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். என்னங்க, சுவாமிஜி உங்ககிட்ட என்ன சொன்னாரு? அவர் சொன்னது எனக்கு புரியல. என்ன என்ன சொன்னாரு? இல்லங்க, உங்களை கூப்பிட்டு ஏதோ சொன்னாரே, அதை பத்தி தான் கேக்குறேன். அது ஒண்ணும் இல்ல. இல்லங்க, நீங்க ஏதோ மறைக்கிறீங்க. அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றல, விட. இல்லங்க, நீங்க அப்படி சொல்லும் போதே ஏதோ இருக்குன்னு எனக்கு தெரியுது. அந்த சாமியார் என்ன சொன்னாரு? ஐயோ, அவர் ஒண்ணும் சொல்லன்னு சொல்றேன்ல. அதை தவிர எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. நீ வரியா? வா போலாம். இல்லங்க, அந்த சுவாமிஜி உங்ககிட்ட ஏதோ சொன்னாரு. நீங்க தான் அதை மறைக்கிறீங்க. ஏய், நான் என்ன உங்ககிட்ட மறைக்க போறேன்? இதுக்கு தான் சொன்னேன், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன்னு. தேவையில்லாம கொலைப்பிட்டாங்க பத்தியா? நீ வாமா போலாம். இல்ல மகேஷ், அந்த சுவாமிஜி. ரோஜா, போலாம்.
கடங்காரி எதுக்கு இங்க வந்தா? இப்ப என்ன இங்க பார்த்தானா கதையே கந்தலாயிடுமே. என்ன பண்றது? ரோஜாக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டம் மேல கஷ்டமா வருது? நான் அவளுக்காக பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறேன். நல்லதுமா. இந்த காஃபி சாப்பிடு. இல்ல அங்கிள் வேண்டாம். சாப்பிடுமா, நான் போட்ட காஃபி தான் நல்லா ஐயோ இருக்கும். நான் அதுக்காக சொல்லல, நிஜமாவே வேண்டாம். சாப்பிடுமா. ஐயோ, வேண்டாம். பாத்தியா, அச்சோ. காஃபி கொட்டிக்கிச்சு. காஃபிக்கார உடனே புடிச்சுக்கோ. வா போய் பாத்ரூம்ல போய் அரைச்சிட்டு வந்துடலாம். பாத்ரூம் எங்க இருக்கு? வாமா வா, நான் காட்டு. வா வா வா. ஐயோ, இங்க வருதுங்களே. வா. ஆய் சுந்தரி, சுந்தரி கதவு தர. நான் குளிக்கிறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னது குளிக்கிறியா? காலையில தானே குளிச்சிட்டு புது புடவெல்லாம் கட்டிட்டு வந்த. இப்ப எதுக்கு ஒரு குளியல்? இந்த மாதிரி குளிச்சு கண்டல இருக்க தண்ணி ஃபுல்லா காலி பண்றதா ஒரு உத்தேசமா? அங்கிள் யாரும் இல்ல. என் பொண்டாட்டி தாமா. சுந்தரி சீக்கிரம் கதவை தர. ரோஜாவுடைய ஃப்ரெண்டு ஸ்னேகா வந்திருக்கிறா. அவ ட்ரெஸ்ல காஃபி கொட்டி கரையாயிடுச்சு. சீக்கிரம் அலசணும். ஏன் இப்படி தோண அறுக்குறீங்க? இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் இல்ல, அதான் ஸ்பெஷலா குளிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னது ஸ்பெஷலா குளிக்கிறியா? அப்படின்னா முதல் தடவை குளிக்கும் போது சோப் போட மறந்துட்டியா? ஐயே, இதுங்கெல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாதுமா, ராட்சச ஜென்மங்க. செக், அவளை விடுவோம். நீ வா, நீ வந்து வாஷ் பேசின்ல அலசிக்குமா. வா. சரி. ஐயோப்பா, நல்ல வேளை இந்த கண்டத்துல இருந்து மகேஷ தப்பிக்க வச்சாச்சு. அப்பா கடவுளே. ஜூஸ் குடிமா. ஏமா, எனக்கு அடுத்த வாரம் தானே டெலிவரி டேட். ஆமா, என்னையே இப்பவே அட்மிட் பண்ணீங்க. அது டெலிவரிக்கு முன்னாடி ரெஸ்ட் எடுத்துக்கணும் இல்லையா, அதுக்குதான். கமலாமா, செல்வியோட ரிப்போர்ட் எடுத்துட்டு டாக்டர் அம்மா வர சொன்னாங்க. இதோ வரேன். எதுக்குமா என் ரிப்போர்ட் அடிக்கடி எடுத்துட்டு போய் டாக்டர் கிட்ட காமிக்கிற? அப்படி நீயும் அவங்களும் என்னதான் பேசுவீங்க? ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். எல்லா ரிப்போர்ட்ஸ் இதுல இருக்குல்ல? I'm sorry. மன்னிச்சுக்கங்க தம்பி, கவனிக்காம விடுதேன். சாரி. ரொம்ப சாரிங்க. பரவாயில்லப்பா, நான் தான் கவனிக்காம வந்துட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. இல்ல பரவாயில்லைங்க. இருக்கட்டும்மா, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அதான் பார்க்காம மோதிட்டீங்க. ஆமாம்மா, சாரிம்மா. வரேன் தம்பி. சரிங்க, வா. இவளுக்கு வேற வேலையே இல்லை. பாட்டி, என்ன என்னமோ திட்டுற மாதிரி இருக்கு? பின்ன திட்டாம சும்மா சும்மா ஏன் முன்னாலே கொண்டு வந்து படிக்கிற? அது என்ன தினசரி பத்திரிக்கையா? கல்யாண பத்திரிக்கை தானே, எத்தனை தடவை படிச்சாலும் ஒரே விஷயம் தானே. அதுக்கு இல்ல பாட்டி, யார் யாருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கணும், யார் யார் பேர்லாம் மிஸ் ஆயிருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். போடு போடு, பெரிய லிஸ்டா போடு. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க. வணக்கம், என் பேர் ரோஜா. வாங்க உட்காருங்க. நான் டாக்டர் சௌந்தரவல்லியோட பேஷண்ட். டாக்டர் அம்மா சொல்லியிருக்காங்க, கான்ஃபரன்ஸ் விஷயமா டெல்லி வரைக்கும் போயிருக்காங்க, வர்றதுக்கு 1 மாசம் ஆகுமா. அது வரைக்கும் என் பேஷண்ட்டை நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் தான் உங்களை இனிமேல் பார்த்துக்க போகிறேன். உங்கள் டெலிவரியும் நானே தான்மா பார்க்க போகிறேன். ஓகேம்மா, ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாமா?
மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டு இருக்கீங்களா? சாப்பிட்றேன் டாக்டர். ரெகுலர் செக்அப் வரீங்களா? அனிமிக் இல்லையே. இல்ல டாக்டர். குழந்தை நல்லபடியா பிறக்கணும். இது உங்க முதல் பிரசவம் மட்டும் இல்லம்மா, கடைசி பிரசவம் கூட. டாக்டர் சொல்லியிருப்பாங்க, தெரியும்ல? நீங்க சொல்றது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அந்த டாக்டர் அப்படி எதுவும் சொல்லியே. ரிப்போர்ட்ல இருக்கேம்மா. டாக்டர் உங்ககிட்ட சொல்லலையா உங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்குன்னு? இனிமே உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். டாக்டர், அந்த டாக்டர் ஏன் இந்த விஷயத்தை உங்ககிட்ட மறைச்சாங்கன்னு தெரியலையம்மா. பட் நான் என் பேஷண்ட்ஸ் கிட்ட எதையுமே மறைக்க மாட்டேன். ஐ எம் ஆல்வேஸ் வெரி ஃப்ராங்க். டாக்டர், நாங்க இதை எதிர்பார்க்கல. கவலைப்படாதீங்க, டெலிவரி நல்லபடியா நடக்கும். உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு போங்க. நான் ஒரு தடவை டீட்டெயிலாக படிச்சு பார்க்குறேன். நாளை மறுநாள் ஒரு செக்அப் வந்துருங்க. தேங்க்யூ டாக்டர். ஓகே. ரோஜா, ப்ளீஸ் எமோஷன் ஆகாத. நான் உள்ள வரலாமா? வாங்க வாங்க. சார் வாங்க சார். ஆ. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். உட்காரு. இதான் உன் வீடா? ஆ, பரவாயில்ல, சுமாரா இருக்கு. இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன், டிரைவர் சொன்னான் சார் இதான் ஸ்னேகா வீடுன்னு, அதான் உள்ள வந்தேன். அப்படியா? நீங்க வந்ததே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ ஏதாவது? ஒன்றும் வேண்டாமா. நேத்து நீ பாடின பாட்டும் உன்னுடைய குரலும் என்னை நைட்டு பூரா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுமா. ஏன் அவ்வளவு மோசமாவா பாடுனா? என்ன இப்படி சொல்றீங்க? என் மனசை பாதிச்சிருச்சுன்னு சொல்ல வந்தேன். இந்தாம்மா உன்னுடைய பாட்டுக்கு சம்பளம். என்னம்மா, ஏதாவது தப்பா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாங்கவே முடியல. அதான். பாட்டி, இது பாரு. சாமி ரூம்ல வைப்போம். ஐயோ, 5க்கு பக்கத்துல 4 சைபருக்கு பதில் 3 சைபர் போட்டிருக்க. நீங்க கணக்குல வீக்கா? பாட்டி, என்ன பாட்டி நீ? பாட்டி, முதல்ல பாடி பிரபலம் ஆகட்டும், அப்புறம் 3 சைபர் என்ன 4 சைபர் 5 சைபர்னே போட்டு கொடுக்கலாம். அதுக்கு ஸ்னேகா கடுமையா உழைக்கணும், பாப்புலர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்புறம் எவ்வளவு ஒன்னாலும் நானே கொடுக்குறேன். நீங்க கொடுத்த செக்கை விட உங்க வார்த்தை தான் எனக்கு இன்னும் பெரிய பலமா இருக்கு. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, உட்காருங்க. உங்களை தேடிட்டு நான் பழைய ரூமுக்கு போயிட்டேன். இது டாக்டர் சவுந்தரவல்லியோட ரூமு. அவங்க கான்ஃபரன்ஸ் விஷயமா டெல்லி வரைக்கும் போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்கு 1 மாசம் ஆகும். அவங்க வர வரைக்கும் அவங்க பேஷண்ட்ஸை நான் தான் பார்த்துக்கிறேன். அதனால தான் அவங்க ரூம்லேயே இருந்துட்டேன். டாக்டர், என் பொண்ணு ரிப்போர்ட்டோட ரோஜாங்கிற பொண்ணோட ரிப்போர்ட் கலந்துருச்சு டாக்டர். ரோஜாவா? இதுவா பாருங்க. ஆமா டாக்டர். அப்படிங்களா? ஓ, இதுல நேம் சரியா தெரியலன்றதுனால ரோஜா தான் நினைச்சிட்டேன். அவங்களுக்கு தான் அது லாஸ்ட் டெலிவரின்னு வேற சொல்லிட்டேன். பாவம், ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டே போயிருப்பாங்க. ஓ காட். டாக்டர், என் பொண்ணுக்குதான் இது முதலும் கடைசியுமான பிரசவம். என் பொண்ணுக்குதான் கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. இதை என் பொண்ணுகிட்ட கூட சொல்லாம மறைச்சு வச்சிருக்கோம். அப்படியா? ரோஜா நாளைக்கு வருவாங்க செக்கப்க்கு. அவங்க கிட்ட அதை நான் சொல்லிடுறேன். ஃபைலை கொடுங்க. ஓகே ஸ்னேகா, அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. வரேன் பாட்டி. ஆ, வரேம்மா. போயிட்டு வரேன் வாங்க பாட்டி. ஆ. யார் வண்டியில? அவர் யாருன்னு சொல்றேன். நீங்க முதல்ல உள்ள வாங்க. பாட்டி, இது குடு பாட்டி.
என்னது? ஒரு சர்ப்ரைஸ். என்ன? சொல்றேன், நீங்க உள்ள வாங்க. என்னன்னு சொல்லு உள்ள ஸ்னேகா. வாங்க, மகேஷ். ஸ்னேகா, வாங்க வாங்க என்ன வாங்க. ஸ்னேகா? ஸ்னேகா, போங்க போங்க. என்ன? நில்லுங்க. கண் மூடுங்க. கண்ணை மூடுங்க. சரி, கண்ணு மூடியாச்சு. திறக்க கூடாது. சரி. பார்க்க கூடாது. ஓகே? ம். பாருங்க. டன் டடங். ரூபாயா? எதுக்கு? என்னோட முதல் சம்பளம் மகேஷ். நான் பாடி சம்பாதிச்சது. அட குட். எப்ப பாடின? முந்தா நாள் போய் பாடுனா. உனக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்னு தான் நான் சொல்லல. என்னம்மா இது? முதல்ல சம்பளம் வாங்கியிருக்க. இத சாமி படத்துக்கிட்ட வச்சு கும்பிடாம என்கிட்ட இது கொடுக்குற. என்ன மகேஷ் நீங்க தானே எனக்கு கடவுள். ஸ்னேகா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்ககிட்ட வாங்கின கடனை நான் வட்டியும் அசலுமா எப்படி திருப்பி கொடுக்கறேன்னு பாருங்க, நீங்களே அசந்து போயிடுவீங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. அதான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏய் இங்க பார், எனக்கு உனக்கு இடையில எந்த கடனும் இல்ல. இது உன் பணம். இல்ல இது உங்க பணம், நீங்க தான் வச்சுக்கணும். ஸ்னேகா, இது உன்னோட பணம் தான், வச்சுக்க. மகேஷ், இது உங்க பணம் மகேஷ். ஸ்னேகா, இது நீ பாடினது, உனக்கு சொன்னா தான். கேளுங்க. நீ ரெண்டு பேருக்குமே வேண்டாம். ஏன் பணம் நான் வச்சுக்கிறேன். சரி ஸ்னேகா, ஆமா யார் மியூசிக்ல பாடின? அந்த இந்திரன். ஏய், அப்ப மியூசிக்ல தான் பாட மாட்டேன்னு சொல்றதுக்காக தான் நான் போனேன் மகேஷ். ஆனா அந்த ப்ரொடியூசரும் டைரக்டரும் என்ன ரொம்ப கம்பல் பண்ணாங்க. என்ன இருந்தாலும் நீ இனிமே நான் அந்த மியூசிக் டைரக்டர் கிட்ட போகவே மாட்டேன். எனக்கும் இந்திரனுக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாமே சுமூகமா முடிஞ்சு போச்சு. போருமா? எனக்கு அது போதும். இப்பதான் திருப்தியா இருக்கு. சரி மகேஷ், வாங்க கிளம்புங்க. எங்க? மகேஷ், நம்ம கல்யாணத்தோட முதல் பத்திரிகைய நான் ஒரு முக்கியமான விஐபிக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நல்ல விஷயம் தானே, தாராளமா கொடுக்கலாம். ஆமா, யார் அந்த முக்கியமான ஆளு? ரோஜா. நான் இதுக்கு அங்கெல்லாம் வந்துட்டு? ஆமா மகேஷ், நானும் உங்களை ரோஜாத்தை கூட்டின்னு போகணும்னு பல தடவை ட்ரை பண்ணிட்டேன். நீங்க நழுவி போறீங்க. இன்னைக்கு வசமா மாட்டிண்டீங்க. பாட்டி, அது ஸ்னேகா, உனக்கு அறிவு இருக்கா? பாட்டி, என்னாச்சு? ரோஜா அம்மா செத்து 16 நாள் கூட ஆகல. இட வீட்டுல கொண்டு போய் கல்யாண பத்திரிக்கை கொடுக்கணுங்கிறிய. ஏன் பாட்டி, அதுல ஏதாவது தப்பு இருக்கா? ஆமா, தப்புதான். ஆமா, அவங்க துக்கமா இருக்கப்போ நம்ம போய் சந்தோஷமா பத்திரிக்கை வச்சா அவங்க மனசு எவ்வளவு பாடுபடும். ஆமா. சரி, அப்போ இந்த கார்ட்ஸ் எல்லாம் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருங்க. இத சாமி ரூம்ல வச்சு நல்லா வேண்டிக்கோ. சரி பாட்டி. அப்பா, ஏண்டா இந்த கல்யாண பத்திரிக்கை எல்லாம் எங்க போகுது? குப்பை தொட்டிக்கு. ஓ டேய், நீ சமத்துடா, சமத்து போ. ஐயோ, உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றதுமா? அழாதம்மா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இல்ல மாமா, டாக்டர் சொல்லிட்டாங்க இதான் எனக்கு முதலும் கடைசியும்னு. இனிமே எனக்கு குழந்தை பிறக்காத மாமா. ஐயோ, ஏய், உனக்கு என்ன கொழுப்பா? என்ன புக்ல ஜோக் படிச்சேன் அதனால சிரிச்சேன், அது ஒரு தப்பா? நாங்க எவ்வளவு சீரியஸான பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம், உனக்கு புக் ஒரு கேடா? மாமா, நீங்க விஷயத்தை திசை திருப்பாதீங்க. என்ன பாதி நேரம் டாக்டர் கிட்ட செக்அப்க்கு கூட்டிட்டு போனது நீங்க தானே? உங்ககிட்ட இது எனக்கு கடைசி பிரசவம் டாக்டர் சொல்லலையா? இல்ல டாக்டர் சொல்லி நீங்க என்கிட்ட மறைச்சிட்டீங்களா? மணி, டாக்டர் அப்படி சத்தியமா எதுவுமே என்கிட்ட சொல்லலம்மா. நீ என்ன சந்தேகப்படுறியா? எனக்கு கர்ப்பப்பை வீக்கா இருக்கு. இந்த பிரசவத்துக்கு அப்புறம் அதையும் எடுத்துருவாங்க மாமா. ஐயோ, முதல்ல வயித்துல இருக்க குழந்தை நல்லபடியா பிறக்கட்டும்மா, அத பத்தி யோசி. டாக்டர்ஸ் அப்படிதான் எதையாவது சொல்லிடுவாங்க. போன தடவை என்ன சொன்னாங்க? உன் வயித்துல இருக்க குழந்தை செத்து போச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் அது தப்புன்னு அவங்களே ஒத்துக்கலையா? அந்த மாதிரி தான் இருக்கும் இதுவும். நாளைக்கு நீ என் கூட வா, நான் டீட்டெயிலா விசாரிச்சிடுறேன். நாளைக்கெல்லாம் வேணாம், என் கூட இப்பவே வாங்க. சரி போவோம். சோதரி, என் ரூமுக்கு போயிட்டு பர்ஸ் எடுத்துட்டு வா. ஆமா, மிரட்டுறதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. போடே ரோஜா, எனக்கு என்னவோ நீ தேவையில்லாம. வாமா ஸ்னேகா, உட்கார். ரோஜா, நேத்து கூட ஸ்னேகா உன்னை தேடி இங்க வந்திருந்தா. நான் தான் சொல்ல மறந்துட்டேன்.
நேத்து உங்க அம்மா வீட்டு வழியா போகும்போது டூலெட் போர்டை பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சது ஆக்சிடென்ட்ல உங்க அம்மா தவறிட்டான்னு. சாரி ரோஜா. உங்க அம்மா ரொம்ப நல்ல மாதிரி. என்கிட்ட எப்பவுமே நல்லா பேசுவாங்க. அவங்க போனது உனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும்னு எனக்கு புரியுது. எனக்கு வருத்தம் எல்லாம் என் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க அம்மா செத்து போயிட்டாங்களே, அதான். இந்த குழந்தைக்காக அவங்க எவ்வளவு பாடுபட்டாங்க. அவங்க சாகிற கடைசி நிமிஷம் கூட என்னால அவங்க பக்கத்துல இருக்க முடியல. சங்கர் கேஸ்ல கோர்ட்டு தீர்ப்புன்னு நான் போயிட்டேன். கேஸ் முடிஞ்சு நான் நிரபராதின்னு சொல்ல ஓடி வந்தேன். அத கூட கேட்காம எங்க அம்மா போயிட்டாங்க. ஐயோ, நேத்து தான் இவ கண்ணில் படாம ஏதோ ஒரு சாக்கு சொல்லி தப்பிச்சாச்சு. இன்னைக்கும் இந்த சனியை வந்து இங்க உட்காந்துருக்க என் உயிரை வாங்கறதுக்குன்னு இப்ப என்ன சொல்லி சமாளிப்பேன்னு தெரியலையே. சில இழப்புகளை தாங்கித்தான் ஆகணும் ரோஜா. நான் எங்க அம்மாவை தொலைச்சிட்டு நிக்கிறேன், நீ உங்க அம்மாவை இழந்துட்டு நிக்கிற. சொல்லப்போனா நம்ம 2 பேரும் இப்போ ஒரே அலைவரிசையில தான் இருக்கோம். நாம தான் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் ஆறுதல் சொல்லி மனசை தேத்திக்கணும். நல்லா சொன்னம்மா, நல்லா சொன்ன. ஸ்னேகா, நேத்தே நான் உனக்கு கேட்கணும்னு இருந்தேன், மறந்துட்டேன். நீயும் மகேஷும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பத்திரிக்கை அடிச்சிருக்கீங்களா? ஆமா அங்கிள், அடுத்த மாசம் 15ஆம் தேதி தான் எங்க 2 பேருக்கும் கல்யாணம். இப்போ பத்திரிகையை எடுத்துன்னு வரலான்னு தான் நினைச்சேன். ஆனா துக்கம் விசாரிக்க வரப்போ அது இருக்கட்டும். நீ இப்ப எங்க அம்மா கிட்ட கல்யாண பத்திரிகையை கொடுத்த? நானா? நான் உங்க அம்மா கிட்ட கல்யாண பத்திரிகையை கொடுக்கவே இல்லையே. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருமா. சம்பந்தி அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உன்னை தான் பார்த்துருக்காங்க. நீ கல்யாண பத்திரிக்கை கொடுத்துருக்குற. கடைசியா அவங்க என்னதான் சொன்னாங்க? என்ன அங்கிள் குழப்பறீங்க? நான் ரோஜா அம்மாவை பார்க்கவும் இல்ல, பத்திரிகையை கொடுக்கவும் இல்ல. இன்னும் சொல்ல போனா நான் பத்திரிகையை கொடுக்கவே ஆரம்பிக்கல. அப்போ எங்க அம்மாவோட பையில பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை எப்படி வந்தது? ரோஜா, அப்படி நடந்திருக்க சான்ஸே இல்ல. அட, மகேஷ் பேரும் உன் பேரும் போட்டு இருந்ததுமா. முகூர்த்த தேதி கூட 15. மண்டபம் பேர் கூட ஏதோ போட்டு இருந்ததே. மங்களாத்தா மண்டபம். ஆமா, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா நான் பத்திரிகையை கொடுக்கவே இல்லையே. இப்போ அந்த பத்திரிகை உங்ககிட்ட இருக்கா? இருக்குமா, என் ரூம்ல இருக்கு. இருக்குன்னா கொஞ்சம் காட்டுங்களேன். இது என்ன புது குழப்பமா இருக்கு? நீ வா வா. சுந்தரி, சுந்தரி, கதவு தரடி. என்னது, என் பர்ஸ் எடுக்கிறதுக்கு உள்ள நேரமா? உள்ள என்ன பண்ற? இந்த சுந்தரி தான் நேத்து நான் வந்தப்போ குளிச்சுட்டு இருந்தாங்களோ? ஆமாம்மா, அவதாம்மா. அதென்னது, நான் வரும்போதெல்லாம் உள்ள போய் கதவு பூட்டிக்கிறாங்க. இன்னைக்கும் குளிச்சுட்டு இருக்காங்களா? அது அபூர்வ நிகழ்ச்சிமா. எப்போது ஒரு தடவை தான் நடக்கும். சாதாரணமா குளிக்கிறதே இல்ல. அது மட்டும் இல்ல, ரூம்ல பாத்ரூமும் இல்ல. இப்ப கதவை திறக்கிறியா இல்ல கதவை உடைக்கணுமா? சுந்தரி, ஐயோ, பேய் பேய் பேய். என்னடி இது, பிசாசு மாதிரி நிக்கிற? இந்தாங்க. இதுதாம்மா என் பொண்டாட்டி சுந்தரி. என்னடி இது கோலம்? அழகு குறிப்பு. அதுக்காக இப்படியா? முகமே தெரியல. சந்தோஷம். அது தெரியக்கூடாதுன்னு தானே கிரீமே பூசினேன். நல்ல வேலைம்மா, நீ இவருடைய ஒரிஜினல் முகத்தை பார்க்கல. பார்த்திருந்தீங்கன்னா பல ராத்திரி நடுவுல எழுந்து அலறி இருப்ப. புடிங்க. இவங்கள நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. இல்லம்மா, நீ இந்த கழுதியை பார்க்கறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. இதோ வந்துடுறேன். பத்திரிக்கைய என் டேபிள் டிராயர்ல வச்ச மாதிரி ஞாபகம். ஆனா இப்ப காணோமா. சரி, ஸ்னேகா அந்த பத்திரிகையை அம்மா கிட்ட கொடுக்கலனா அந்த பத்திரிகை எப்படி அம்மா பையில வந்திருக்கும்? வேற யார் கொடுத்திருப்பாங்க? ஒருவேளை மகேஷ் கொடுத்திருப்பாரோ? ஆனா உன் மகேஷ்க்கு எங்க அம்மாவை தெரியாதே. தெரியாதுல்ல? தெரியறதுக்கு சான்ஸும் இல்ல. என்னம்மா இது, இவ்வளவு பெரிய மர்மமா இருக்கு? ஏமா, உங்க அம்மா சாவும் போது கூட மகேஷ், ஸ்னேகா கல்யாண பத்திரிக்கைன்னு ஏதோ சொன்னாங்க இல்லையா? அப்படியா? மாமா,
நிச்சயம் ஏதோ நடந்திருக்கு மாமா. அதை சொல்றதுக்காக தான் அம்மா அவசர அவசரமா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வர வழியில ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இப்ப எப்படி மாமா கண்டுபிடிக்கிறது? கடவுள் மனசு வச்சாதான் உண்டு. இந்த பத்திரிக்கையை வேற காணமே, எங்க வச்சேன்னு தெரியலையே. மனமே உனக்கு இதமாய் ஒரு வார்த்தை சொல்வேன். சார் 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 இங்கே வாங்க சார். என்ன உன்னை கேட்டு தான் உள்ள போகணுமா? அதுக்காகத்தான் உன்னை நிற்க வச்சிருக்காங்களா? சரி, மிஸ்டர் மகேஷ் கிட்ட போய் சொல்லு மிஸ்டர் தன் வந்திருக்கேன் அப்படின்னு. தன்னுன்னா அவருக்கு புரியாது, ஸ்டேட்ஸில் தான் எல்லாருக்கும் தெரியும். சரி, வரதா வந்திருக்கேன்னு சொல்லி தோல. சொல்கிறேன் சார். குருநாதர் ஃபோன் பண்றார். அண்ணா நமஸ்காரண்ணா. டேய் வரதா, எங்கடா இருக்க? உங்களோட எதிரி முகாம்ல தானா இருக்கேன். யாரு? மகேஷோட ஆபீஸ்ல இருந்தா? அப்பா கல்பூரனா, நீங்க கப்புன்னு பிடிச்சுட்டேன். ஏண்டா அந்த ஸ்னேகா இந்திரனோட மியூசிக்ல பாடிட்டாளமே? ஐயோ, அதை நானும் கேள்விப்பட்டேனா, அதான் குட்டையை குழப்பறதுக்கு இங்க வந்திருக்கேன். எதையாவது செஞ்சு அந்த ஸ்னேகா பாடின பாட்டு வெளியில வராம பண்ணிடும். நான் அப்புறமா பேசுறேன். அப்படியா? சரி, சந்தோஷம். குருநாதர்னா இவர் இல்லவோ குருநாதர். சிஷ்ய மேல என்ன அக்கறை? சத்தியமா சொல்றேன், இவன் உருப்பட மாட்டான். என்னப்பா உள்ள வர சொன்னாரா? உங்களை வந்தா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள சொன்னார் சார். இருக்காது, அப்படி சொல்லிருக்க மாட்டானே. இரு, நான் போய் விசாரிக்கிறேன். இல்ல சார், உங்க பேரை சொல்லி தான் சொன்னார் சார். இல்ல, நான் போய் விசாரிக்கிறேன் சார். நில்லுங்க சார். அட போய் நீ வேற. சார் சார் இதை ஒரு தடவை செக் பண்ணிட்டு நோட்டீஸ் போர்டில் ஒட்டிடுங்க. சரிங்க சார். மகேஷ் அண்ணா நமஸ்காரம். யோ, உன்னை யாரையா உள்ள விட்டது? உன்னை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. யோ, அவனை கத்தாதே. அவன் விட மாட்டேன்னு தான் சொன்னான். அவன் கழுத்து பிடிச்சி தள்ளிட்டு நான் தான் உள்ள வந்தேன். இங்க பாருங்க மிஸ்டர் வர்தன், இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை இல்ல. ஐயோ, சத்தியமா சொல்றேன்னா, நான் பெருசா மரியாதையெல்லாம் எதிர்பார்த்து வரல. என்ன எதிர்பார்த்துன்னு வந்தா இங்க கிடைக்காதுன்னு எனக்கு நன்னா தெரியும். அண்ணா, நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன்னா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கேன். என்னது? ஆமா, பாவம் பண்ணிட்டேன். ஆமா. இந்த சபா கச்சேரிகளை பத்தி தெரிஞ்சுட்ட அளவுக்கு நான் இந்த சினிமா உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கலன்னா, சபா கச்சேரி எல்லாம் ஒரு குட்டை அப்படின்னா இந்த சினிமா உலகம் ஒரு பெரிய கடல். தெரியாதனமா ஸ்னேகாவை இந்த குட்டையில இருந்து இந்த கடலை தூக்கி போட்டுட்டேன்னா. யோ, என்னையா உளர்ற? அண்ணா, அந்த இந்திரனை பத்தி நல்லா விசாரிச்சிட்டேன்னா, அவன் ஒரு ஸ்திரீ லோலன், கலியுக காமாந்தகன். ஒரு பொண்ணையும் அவன் விட்டு வைக்கிறது இல்லையா. முதல்ல பொண்ணுங்க அவங்கிட்ட சான்ஸ் கேட்டு போவாளாம், அப்புறம் கெட்டு போயிடுவாளாம். அவங்கிட்ட போய் நான் ஸ்னேகா விட்டுட்டேன்னா பாவம் பண்ணிட்டேன்னா. ஏற்கனவே அவனை பத்தி எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸ்னேகாவும் அவன் மியூசிக்ல ஒரு பாட்டு பாடிட்டு வந்துட்டான். அப்படியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப எதுக்கு அங்க வந்து ஒப்பாரி வைக்கிற? நானும் அதைத்தான் நான் நினைக்கிறேன். எல்லாமே முடிஞ்சு போச்சு. யோ, என்னையா உளர்ற? ஆமாண்ணா, அவன் மியூசிக்ல ஒரு பொண்ணு பாடிட்டா அப்படின்னா அவங்கிட்ட அவ சகல விஷயத்திலையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா அப்படின்னா வருது. உங்களுக்கு என்ன கோபம் வருது? ஸ்னேகா இந்திரன் மியூசிக்ல பாடிட்டா அப்படின்னா அவளும் அவங்கிட்ட சகல விஷயத்திலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா அப்படின்னு தானே அர்த்தம். ஏன் ஸ்னேகா பத்தி எனக்கு தெரியும். அவளை பத்தி ஏதாவது தப்பா பேசிட்டு உன்ன. நீங்க ரெக்கார்டிங் போயிருந்தாளா? இல்ல. ரெக்கார்டிங் முடிஞ்ச அப்புறம் அவ கூட இருந்தாளா? இல்ல. ரெக்கார்டிங் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு தான் ஸ்னேகா என்கிட்ட சொன்னான். ரெக்கார்டிங் முடிஞ்சு 2 நாள் வரைக்கும் ஸ்னேகா உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லவே இல்லை. ஏன்? எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்னேகா இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட எப்பாவது பிரஸ்தாபிச்சிருக்காளா? பிரஸ்தாபிச்சிருக்கணும். எனக்கும் இந்திரனுக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாமே சுமூகமா முடிஞ்சு போச்சு. நான் மோசம் போயிட்டு வருது அந்த இந்திர ராஸ்கல். அவனை நான் சும்மா விட மாட்டேன். அண்ணா, ரத்தம் வர மாதிரி அடிச்சிட போறேன். அவன் கையை காலம் உடைச்சிட போறேன்னா. அண்ணா அண்ணா அண்ணா, நீங்க போற வேகத்தை பார்த்தா அவனை கண்ணா பின்னான்னு அடிச்சு போட்டு ஆம்புலன்ஸ் தூக்கி போட்டு ஐசியூல அட்மிட் பண்ணி போட்டிருக்க. அண்ணா, வந்து பேசிக்கிறேன். என்னத்தை வந்து பேசிக்கிறேன்? எந்த ஆஸ்பத்திரினா? அண்ணா 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 போட்டோம். சகலமும் கிருஷ்ணார்ப்பணம். அடி, வெசவு, திட்டு எல்லாம் அண்ணாவுக்கே சமர்ப்பணம். வந்த வேலை முடிஞ்சாச்சு. அண்ணா கிட்ட போய் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்றேன்.
காட்டு முன்னாடித்தனம் வண்டி ஓட்டுறது? உனக்கெல்லாம் யாரடா லைசன்ஸ் கொடுத்தது? எம்எல்ஏ கைவிச்சது ഞാൻ யாருன்னு தெரியுமா? ஏய் தெரியும்டா, உன் பேர் இந்திரன், மியூசிக் டைரக்டர். ஏண்டா உன் கூட அட்ஜஸ்ட் பண்ண பொண்ணுங்களுக்கு மட்டும் நீ பாடுறதுக்கு சார்ஜ் கொடுக்கலாம். பொறிக்கிற ராஸ்கல் நீ. ஏய் போடா. என்னடா என்ன? உன்னை எங்க கண்டிருக்கேனா? ஏய் பாத்திருப்படா, பாத்திருப்ப. என் பேர் மகேஷ். ஏண்டா ஸ்னேகா பாட்டு பாட வந்தா அவன் மேலே நீ கைய வைப்பியா? இந்த கை இருந்தா தானே நீ அவளை கைய வைப்ப. ஏய் கையடா, தாளம் போடுற கையடா. திமிர்றா உனக்கு. கை உடஞ்சிட போகுதுடா. பொறிக்கிற ராஸ்கல். தொழிலுக்கு வந்தமா, மியூசிக் போட்டமா, 4 காசு சம்பாரிச்சமான்னு இல்லாம சார்ஜ் கேட்டு வர பொண்ணுங்கள படுக்கைக்கு கூப்பிடுறீங்க. ஏய் உன்னை ஒரேடியா நான் படுக்கைக்கு அனுப்புறடா. விடுறா, கைய விடுறா. ஏண்டா எவ்வளவு திமிரா உனக்கு ராஸ்கல். உன்னை அப்படியே அந்த சினிமா மேல ஆசைப்பட்டது என்னமோ உண்மைதான். ஆனா அனுபவிச்சதெல்லாம் அந்த ப்ரொடியூசர் நல்ல சிவன் தான். செய்யாத தப்புக்கு என்ன போட்டு அடிக்கிறிய? ஏய் என்னடா சொல்ற? சத்தியமா என்ன அட்ஜஸ்ட் பண்ண ஒரு படத்துக்கு மட்டும் தான் சான்ஸ் கிட்டும். அந்த ப்ரொடியூசர் நல்ல சிவத்தை அட்ஜஸ்ட் பண்ண பல படத்துல சான்ஸ் கிட்டுன அவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா. வண்டி அந்த ட்ராக்ல போயிட்டு இருக்கு, அது தெரியாம என்ன வந்து அடிக்கிறிய? உனக்கு தைரியம் இருந்தா அந்த ப்ரொடியூசர் நல்ல சிவத்துக்கிட்ட மோதிப்பாரு. ஏய் உன்னையும் காலி பண்ற, அவனையும் காலி பண்றடா. எத்தனை பேர் அப்படி கிளம்பி இருக்கீங்க? ஸ்னேகாவை என்கிட்ட இருந்து பிரிக்க. ஸ்னேகா ஓ ஆளா? அடப்பாவி, அந்த ஆள் நல்ல சிவம், ஸ்னேகா அவரோட ஆள்னு ஊர் பூரா சொல்லிட்டு இருக்காருடா. மகேஷ் நீ ஒரு இடிச்ச வாயண்டா. ஜாக்கிரதை. என்னது இந்திரன் மாதிரி இருக்கு? வரதா வா கொஞ்சம். அயோக்கிய இப்படி போட்டு அடிச்சிட்டானே படுவாவி பைய. கிருஷ்ணா என்ன அடி பலமோ? நேரோட பார்த்தா ஒண்ணும் தெரியல, ஆனா எல்லாம் உள்காயமா இருக்கும் போடுறது. மொத்தத்துல அடி ஒரு அடி இடி மாதிரி இறங்கி இருக்கும் போடுறது. அந்த ராஸ்கல் மகேஷ் இருக்கானே ஹலோ, தெரியும் ஸ்னேகா விஷயத்துல அவன் தான் என்னையும் அடிச்சான், இப்போ பொன்னையும் அடிச்சிருக்கான். மகேஷ்க்கு இப்போ 2 எதிரிகள். ராஸ்கல் அவனை நான் இதே மாதிரி அடிக்காம விட மாட்டேன். அண்ணா நமக்கு எதுக்கு நான் வீண் பம்பு? பேசாம போலீஸ் ஸ்டேஷன் போய் ரிப்போர்ட் பண்ணிடலாம் வாங்க. போலீஸ்லாம் வேண்டாயா, இது பொம்பளை விவகாரம்யா. அவங்க நோண்ட ஆரம்பிச்சாங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு வேற பிரச்சனையெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும். புரியுது. உங்க விஷயம்லாம் தெரிஞ்சுதான் மகேஷே உங்களை உதைச்சிருக்கான்னு தோன்றுது. ஏய் வரதா சும்மா இருடா. முதல்ல அவரை நல்ல டாக்டர் ஆக்ஷன் போகணும். பின்ன என்ன இப்ப நல்ல ஹோட்டலுக்கா போவா? எனக்கு என்ன வருத்தம்னா, ഞാൻ தப்பு செய்யும் போதெல்லாம் யாரும் என்ன அடிக்கல. ஆனா அந்த ஸ்னேகா மேல நான் கைய மட்டும் தான் வச்சேன். அதுக்கு அந்த படுவாவி கண்ணா பின்னான்னு அடிச்சுட்டு போயிட்டானே. இதெல்லாம் என் நேரம் சரியில்லை. அண்ணா துரதிருஷ்டன்றது இடி மாதிரி. ஒரு சமயத்துல மண்ல விழும், ஒரு சமயத்துல மரத்து மேல விழும், ஒரு சமயம் மண்டை மேலே விழும். இப்ப உங்க மண்டை மேல விழுந்திருக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்க? கொஞ்ச நாளைக்கு டியூன் போடாம பேசாம இருங்க. ஏன்னா ஏற்கனவே அவன் அடிச்ச அடியில நீங்க கூன் போட்ட மாதிரி இருக்கு. டேய் வரதா சரி சும்மா இருடா. இந்திரன் என்னோட வண்டியிலே போயிடலாம். இந்த வண்டியை என்னோட டிரைவர் எடுத்து வந்துடும். ஓகேயா? கணேசா இந்த வண்டி எடுத்துட்டு வந்துடு. வாங்க போலாம். குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் வரதா தப்பா நினைச்சுக்காதல்னா, நான் ரைட்டா தான் பாடியிருக்கேன். மியூசிக் டைரக்டர் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சாங் போட்டு அவருக்கு ஒரு அல்ப திருப்தி, வேற ஒண்ணும் இல்ல. சரி பாடல அண்ணா, நீங்க நொண்டுங்க அண்ணா. நடங்க அண்ணா. ஏன்டா அப்படி கத்துற? கிழவி ஸ்னேகா எங்க? ஏன் உள்ள படுத்து தூங்குறா? படுத்து தூங்குறாளா அவள? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு போ. என்னடா? கிழவி அன்னைக்கு ஸ்னேகா அந்த இன்னும் கூட பாட போனப்போ என்ன நடந்துச்சு சொல்லு, என்ன நடந்துச்சு? ஏன்டா கோயில் உண்டியல் மாதிரி இப்படி குலுக்குற? எலும்பெல்லாம் பொல பொலன்னு உதிர்ந்துற போகுதுடா. கைய விடு போ. கிழவி நீ ஏதோ ஒரு உண்மையை கிட்ட இருந்து மறைக்கிற. சொல்லு, அந்த இந்திர கிட்ட ஸ்னேகா பாட போனப்போ அந்த ராஸ் கிழவி கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா? அது வந்து இங்க பார், ஸ்னேகா அந்த இந்திரனோட மியூசிக்ல பாட மாட்டேன்னு போனான்.
அதுக்கப்புறம் எப்படி பாடினா? அந்த ப்ரொடியூசர் நல்ல சிவன் தான் அவர் குறித்து பாட வச்சார். அவ என்ன இவளை பாட சொல்லி கட்டாயப்படுத்துறது? இவளை பாட விட்டதே தப்பு. சபாஷ் மகேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. மகேஷ், இப்பதான் உங்களை பத்தி நன்னா புரியுது. எனக்கும் உன்னை பத்தி இப்பதான் நீ நல்லாவே புரியுது. எனக்கு புரிஞ்சுட்டீங்க? அந்த இந்திரனும் நல்ல சிவமும் நல்ல ஆளுங்க இல்ல. அவங்க கிட்ட சான்ஸ் கேட்டு பாட போற பொண்ணுங்களை எல்லாம் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்குற அயோக்கிய பசங்க. இவங்க கிட்ட போன பொண்ணுங்க யாரும் சொல்லுங்க, ஏன் நிறுத்திட்டீங்க? இங்க பார், அந்த மாதிரி பொண்ணுங்க அவங்க ரெண்டு பேத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா? அப்புறம் நீ எப்படி பாடின? மகேஷ், இங்க பார், பாட மாட்டேன்னு போன உனக்கு அவனுக்கு ரெண்டு பேரும் எப்படி பாட சான்ஸ் கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லு. நீங்க இந்த உலகத்துல யாரதான் நம்புறீங்க? நல்லவங்க யாரையும் நம்புறது இல்லன்னு கங்கணம் கட்டி அலையறீங்களா? இப்ப பிரச்சனை நம்பிக்கையை பத்தினது இல்ல, உன்னோட நடத்தைய பத்தினது. மகேஷ், என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அப்போ நான் நடந்துக்கிட்டவளா? அந்த இந்திரன் உன்கிட்ட தப்பா நடந்துக்கலன்னு சத்தியம் பண்ணு. மகேஷ், ஏண்டி தயங்குற? சொல்லு. ஆமா, நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். அவன் என் தோல்ல கை வச்சான். அதுக்கு நான் உடனே அவனை கண்ணத்துல அரைஞ்சிட்டேன். ஏய், இதை ஏண்டி என்கிட்ட முன்னாடியே சொல்ல? ஆமா, எனக்கு என்ன பெரிய அவார்டு கிடைச்சிருக்கு பெருமையா உங்ககிட்ட வந்து பீத்திக்கிறதுக்கு. நானே இதெல்லாம் மறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் அசிங்கம் மகேஷ். இந்த மாதிரி இன்னும் எத்தனை அசிங்கம் நடந்திருக்கு? அதான் என்னோட கேள்வி. இப்படி எத்தனை அசிங்கத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க? போதும், நிறுத்துங்க மகேஷ். ஒரு பொண்ணு வீட்டு விட்டு வெளியில போய் திரும்பி வர வரைக்கும் நடக்கிற அசிங்கத்தை எல்லாம் ஆத்துல வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒன்னா ரெண்டா நடக்கிறது சொல்லி மனசு ஆத்திக்கிறதுக்கு. ரோட்ல போற வரவெல்லாம் முறைச்சுட்டு இருக்கான். பஸ் ஸ்டாப்ல நின்னா வந்து வந்து உரசுறான். பஸ்ல ஏறும்போது பின்னால தட்டுறான். பிரேக் போட்டா முன்னால வந்து நம்ம மேலே சாயறான். ரோட்ல சாதாரணமா போற மாதிரி கையை பிடிச்சு இழுக்கிறான். கோயில கண் மூடி சாமி கும்பிட்டு இருக்கும்போது அவன் என்னடா நம்மள பார்த்து கும்பிட்டு இருக்கான். இந்த மாதிரி 100க்கும் மேல வேலைக்கு போற பொண்ணுங்க கிட்ட ஆம்பளைங்க பண்ற அக்கிரமத்தை எல்லாம் வீட்டுல வந்து சொல்லிட்டு இருந்தா அப்புறம் வீட்டுல நிம்மதியே இல்லாம போயிடும். ஆனா இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாத்தையுமே ரொம்ப சாமர்த்தியமா தான் சமாளிச்சுட்டு இருக்காங்க. முடிஞ்சா உதச்சிட்டு வராங்க. கரெக்ட்மா, நீ பேசுறதே 100க்கு 100 கரெக்ட். இந்த காலத்து பொண்ணுங்க தாலி கைத்துல பின்ன வச்சுக்கிறதே மேல எவனாவது வந்து உரசனா பின்னால குத்துறதுக்கு தான். பெண் புத்தி பின் புத்தின்ற பழமொழி இந்த மாதிரி பின்னால குத்துற பெண்களுக்கு தான் அதிகமா பயன்படுறது. இங்க பார், எனக்கு ஊரை பத்தின கவலை இல்ல, உன்னை பத்தின கவலை மட்டும்தான். இங்க பார் ஸ்னேகா, இனிமேல் நீ பாட தேவையில்லை. ரொம்ப நல்லா இருக்கு மகேஷ். என் மேல நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த மாதிரிலாம் பேச மாட்டீங்க. கிருஷ்ணா மாஸ்டர் அன்னைக்கே சொன்னாரு அந்த மகேஷ் உன்னோட முன்னேற்றத்துல அக்கறையே இல்லைன்னு. நான் அப்ப நம்பல, இப்போ அனுபவிக்கிறேன். ஏய், நான் என்னமோ கழுத்தை பிடிச்சு குழியில தள்ளி விட்ட மாதிரி பேசுறேன். நீங்க என்ன குழியில தள்ளி விட்டாலும் பரவாயில்ல, ஆனா என்ன காப்பாத்துறதுக்காக கை கொடுக்க வர நல்ல சிவ மாதிரி நல்ல ஆளுங்களையும் நீங்க தப்பா பேசுறீங்களே, அததான் நல்லா தாங்கிக்கவே முடியல. ஓஹோ, நல்ல சிவத்தை பத்தி எது சொன்னாலும் உன்னால தாங்கிக்க முடியல. அப்போ அவன் என்ன விட வசதியான ஆள் ஆயிட்டான் இல்ல? என்ன மகேஷ் நீங்க, நான் எப்போ யார பாராட்டி பேசினாலும் உடனே அவங்கள உங்களோட கம்பேர் பண்ணிக்கிறீங்க. உங்ககிட்ட 4 நல்லது இருக்குன்னா மத்தவங்க கிட்ட 2வது இருக்க கூடாதா? அத கூட நான் பாராட்டி பேசுறது தப்பா? நீ பாராட்டுற அளவுக்கு எவனுக்கு தகுதி இல்ல. உனக்கு உலகமும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. இங்க பார், அவன் எவனோ உன் குரலை ரசிக்கல, உன் உடம்பையும் அழகையும் தான் ரசிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா அப்புறம் பர்தா போட்டு வீட்டுல ஒரு மூலையில உட்காந்துருக்க வேண்டியதான். பாட்டு எல்லாம் ஒண்ணும் பாட முடியாது. அதே தான் நீ நானும் சொல்றேன், நீ பாட்டு பாட வேண்டான்னு. உன் மரமண்டையில் இப்பதான் ஏறுது. இங்க பார், உனக்காக ஊர்ல இருக்கவனெல்லாம் என்னால உதைச்சிட்டு இருக்க முடியாது. ஐயோ கடவுளே, யார உதைச்சீங்க? அன்னைக்கு அந்த கிருஷ்ணா உதைச்சேன், இன்னைக்கு அந்த இந்திரனை, நாளைக்கு கண்டிப்பா அந்த நல்ல சிவத்தை ஒதுக்காம விட மாட்டேன். மகேஷ், உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் பாட்டா, என் குரலா, என் உடம்பா, என் அழகா, இல்ல நானே வா? சொல்லுங்க மகேஷ். ஏய், உன்னை அளவுக்கு அதிகமா காதலிக்கிற, நேசிக்கிற, அதாண்டி பிரச்சனை. உன் மேல ஒரு துரும்பு விழுந்தா கூட தாங்கிக்க முடியாம தவிக்கிற, அதாண்டி பிரச்சனை. எவனாவது உன்னை தப்பான பார்வையில பார்த்தா கூட அவன் கண்ணை நோண்டிடுவேன், அதாண்டி பிரச்சனை. நீ இத கொடுமைன்னு நினைச்சாலும் சரி, காதல்னு நினைச்சாலும் சரி, எனக்கு அதை பத்தின கவலை இல்லை. நீ இனிமேல் அந்த நல்ல சிவத்தை பார்க்க கூடாது, பழக கூடாது, புரிஞ்சதா?